ஹலோ ஸ்மார்ட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மன நிறைவோடு வாழ வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டாக்கு செம்மையாக இருக்குங்க. பரோட்டா, சப்பாத்தி, தோசை, நீங்கள் இது எல்லாத்துக்கூடையும் வந்து இதை பேர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஸ்பைசஸ் பார்க்கலாம். 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேங்க, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 லவங்க இலை, 3 பட்டை, 3 கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், அவ்வளோதாங்க. அப்புறம் 5 கேஷ்யூ நான் எடுத்திருக்கேன். இதை வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். லைட்டாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நான் 1.5 kg சிக்கனுக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், 3 பெரிய வெங்காயம், ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும், நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணணும் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு டீப்பாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் குருமா. ஸோ அதனால தான் நம்மளை டீப் ரோஸ்ட் பண்ணோம். ஸோ டீப் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கரியாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப கரிஞ்சிச்சுன்னா அது டேஸ்ட் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து அரை மூடி தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் இதிலேயே போட்டு நீங்கள் நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ அதில் நான் ஆயில் ஊற்றிட்டேன். தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். ஸோ இப்போ வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகணும். ஆனியன் நல்லா குக் ஆனால் தான் நமக்கு வந்து அந்த குருமா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 1.5 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றாப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 தக்காளி இன்றைக்கி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு காரத்துக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கரம் மசாலா இல்லை கறி மசாலா தூள் அந்த மாதிரி எது வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணலாம். பட் கரம் மசாலா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணலாம். சிக்கன் வந்து மீடியம் சைஸில் வந்து நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனும் இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஸ்பைசஸ், ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு குருமா வந்து நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் அந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேஸ்ட் கலர் தான் வந்து நமக்கு வந்து நமக்கு அந்த ஃபைனல் லுக்கே நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த திக்னஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லை நிலக்கடலை போடலாம். நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிலக்கடலை வேணாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த டைமில் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் குக் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். அப் டு 3 விசில் வரைக்கும் நான் விடலாம் அப்படின்னு இருக்கேன். பிகாஸ் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. பட் நல்லா குக் ஆனால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 3 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடாயில் அப்படி பண்ணும்போது வந்து 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லாஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து மினிமம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சைட் பை சைடு வந்து இங்கே பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. பரோட்டாவும் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பரோட்டா ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் லைக் கொடுத்துக்கோங்க. இந்த சால்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சால்னா அவ்வளோதாங்க, ரெடியாக போகுது. ஸ்டீம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த சால்னா சிம்பிளாகவே செஞ்சிடலாம். ரொம்ப பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம ஸ்பைசஸ் ரோஸ்ட் பண்ணுறது தான் இருக்குது. அவ்வளோதாங்க, சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ உப்பு காரம் எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருந்தாலே இந்த சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் திக்னஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறது தான் இருக்குங்க. தட்ஸ் இட். நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் பரோட்டா. ஸோ எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த பரோட்டா சால்னா வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். பிகாஸ் இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம்ல, அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நமக்கு திகட்டவும் செய்யாது. நான் வேறு எக்ஸ்ட்ரா எந்த கலரும் ஆட் பண்ணவே இல்லைங்க. உங்களுக்கு முன்னாடி நான் காட்டின அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நானும் ஆட் பண்ணியிருக்கேன்.
டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப யம்மியாக இருந்ததுங்க. அந்த சிக்கன்லாம் நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகிருந்தது. ஸோ அதை வந்து பரோட்டாவோட எடுத்து சாப்பிடும்போது வர்ற ஃபீலே வேறு லெவலுங்க. நீங்கள் பரோட்டா லவராக இருந்தால் மறக்காமல் ஒரு ரெட் ஹார்ட்டை லீவ் பண்ணிட்டு போயிருங்க கமெண்ட்டில். Okay guys, I meet you soon with another new video. Until stay tuned, don't forget to subscribe.